தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய சிட்டி, இந்தியாவிலேயே 16வது சிட்டி. கோயம்புத்தூருக்கு ஏன் கோயம்புத்தூர்ன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கோயம்புத்தூர் வந்து பண்டைய காலம், சங்க காலத்துல இருந்து அறியப்படுறதா ஒண்ணு. அங்க வந்து பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. அதாவது அவங்க வந்து கோசகர்கள் அப்படின்னு சொல்ற பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. கோசகர்கள் அப்படின்னு சொல்றவங்க வந்து கோசம்புத்தூர் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்த வந்து தலைமையிடமா அந்த கோசம்புத்தூர் அப்படின்னு சொல்ற ஊர் தான் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இடத்துலயும் அந்த பழங்குடி மக்கள் வந்து ரொம்ப நாள் வாழல. ராஷ்டிரகூட்டர்கள் அப்படின்னு சொல்ற வந்து அவங்க வந்து போர் செஞ்சு அந்த இடத்த வந்து கைப்பற்றினாங்க. ராஜராஜ சோழன் இருக்கும் போச்சுலயே அந்த பொற்கால ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த ஊர் வந்து அவங்க கையில இருந்து கைவிட்டு போச்சு. இந்த இடத்தையும் 1, 2 பேர் ஆளல, நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. சாளுக்கியர் கைகளுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பாண்டியர் கைகளுக்கு வந்துச்சு. பாண்டியர்ல அந்த உள்நாட்டு பிரச்சனை நடந்துச்சு. அந்த உள்நாட்டு பிரச்சனைல திரும்ப முகலாயர்கள், டெல்லி முகலாயர்கள் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் கொங்கு மண்டலம் தாண்ட அந்த மைசூர் மகாராஜா அவங்க கைக்கு போச்சு. இப்படி எல்லார் கைக்கும் போய் தான் திரும்ப நமக்கு இந்த கோயம்புத்தூர் கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா சுத்தி வரைக்கும் அழகான மலைகள் இருக்கும். அப்பப்போ குளிர்ச்சியா நிலவர கிளைமேட். அது மட்டும் இல்ல, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்காங்க. நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கு. நிறைய தொழில் வளர்ச்சி பண்ற தொழிற்சாலைகளும் நிறைய இருக்கு. அதெல்லாம் விட அவங்க பேசுற ஸ்லாங்கு, அவங்க கொடுக்குற அன்புகள், இதெல்லாம் வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோசம்புத்தூர் இப்படி கோயம்புத்தூர் மாறிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா, இல்லைன்னா இப்பதான் தெரியுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.